திருச்சிற்றம்பலம். சோழவள நாட்டில் சீர்காழியில் 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிவபாதர் மற்றும் பகவதி அம்மையாருக்கு சிவனின் அருளால் திருஞான சம்பந்தர் பிறந்தார். அவர்கள் சிவனின் மீது பக்தி கொண்டு சைவ சமயத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தினமும் தோணியப்பர குளத்தில் குளித்து தோணியப்பரை தரிசனம் செய்து சிவனுக்கு சேவை செய்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தனர். அப்பொழுது ஒரு நாள் தோணியப்பர குளத்தில் குளிக்கச் சென்ற தந்தையை காணாமல் திருஞான சம்பந்தர் அழுதார். இவரது சிவலோகத்திலிருந்து ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பூலோகத்திற்கு வந்து என்னவென்று பார்க்க திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து மிகவும் ஆனந்தத்துடன் ஞானப்பாலை கொடுத்தனர். இந்த ஞானப்பால் குடிப்பதை பார்ப்பது மிகவும் புண்ணியமாகும். ஓம் நம சிவாய. பிறகு அவரது தந்தை வந்து திருஞான சம்பந்தரிடத்தில் வாயில் பால் கண்டு யார் கொடுத்தார்கள் என்று கேட்க அவர் உடனே தோடு செவியன் என்ற பாடலை பாடி அவருக்கு தெளிவுபடுத்தினார். சீர்காழியில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை நினைத்து ஆட்டங்கள் ஆடவும் கொண்டாடவும் செய்தனர். அன்றிலிருந்து திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தை பரப்ப புறப்பட்டார் உலகில். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்